திருச்சியில் காலி சிரிஞ்சில் காற்றை ஏற்றி கணவரை கொலை செய்த மனைவி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி சஞ்சீவி நகர் வடமல்லி தெருவைச் சேர்ந்தவர் 52 வயது காமாட்சி. இவரது மகன் 34 வயது குணசேகரன். குணசேகரனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவரது மனைவி 30 வயது சுலோச்சனா. இந்த தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லை. குணசேகரன் குடிப்பழக்கம் உள்ளவர். தினமும் மது குடித்துவிட்டு போதையில் வீட்டுக்கு வந்து தாய் மற்றும் மனைவியிடம் தகராறு செய்வது வழக்கம். அதன்படி நேற்று அதிகாலையும் குணசேகரன் போதையில் வீடு திரும்பி தாய் மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு பின்னர் அவரது அறைக்கு தூங்கச் சென்று விட்டார். சிறிது நேரத்தில் குணசேகரன் மயங்கி கிடப்பதாக கூறி அவரை தாயார் மற்றும் மருமகள் சேர்ந்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது பற்றிய தகவலின் பேரில் அங்கு வந்த கோட்டை போலீசார் குணசேகரன் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூராய்வுக்கு பின்னர் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் காலி சிரிஞ்சில் வெறும் காற்றை ஏற்றி உடலில் செலுத்தியும் கழுத்தை நெரித்தும் குணசேகரன் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தாய் மற்றும் மனைவியை பிடித்து விசாரித்தனர். அப்போது தாயார் காமாட்சிக்கு பூசாரி தெருவைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவருடன் தவறான தொடர்பு இருந்தது தெரியவந்தது. அவரிடம் மகன் தினமும் குடித்துவிட்டு வந்து தன்னையும் மருமகளையும் தாக்கி துன்புறுத்துவதாக முறையிட்டார். இதையடுத்து குணசேகரனை கொல்லும் திட்டம் தயாரானது. அதன்படி குணசேகரன் மதுபோதையில் வீடு திரும்பி தகராறு செய்த பின்பு தூங்க சென்றது குறித்து விஜயகுமாருக்கு காமாட்சி தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் விஜயகுமார், அவரது கூட்டாளிகள் விக்கி, குபேந்திரன் என 3 பேர் காமாட்சி வீட்டுக்கு வந்தனர். அவர்களில் குபேந்திரன் கையில் வெறும் சிரிஞ்ச் ஒன்றை எடுத்து வந்துள்ளார். அதில் மருந்துக்கு பதிலாக வெறும் காற்றை ஏற்றியுள்ளனர். பின்னர் அறையில் போதையில் படுத்திருந்த குணசேகரனின் உடலில் ஊசியை செலுத்தினர். பின்னர் மூவரும் சேர்ந்து சுடிதார் துப்பட்டாவால் குணசேகரன் கழுத்தை நெரித்து கொன்றனர். அவர்கள் கொலையில் ஈடுபட்ட போது வீட்டு வாசலில் நின்று யாரும் வருகிறார்களா என தாயும் மனைவியும் பார்த்தனர். குணசேகரன் கொல்லப்பட்டதை உறுதி செய்த பின்னர் விஜயகுமார் உள்ளிட்ட 3 பேரும் ஒன்றும் நடக்காதது போல சென்றுவிட்டனர். மகனை கொன்றது வெளியில் தெரியாமல் இருக்க அவர் மயங்கி கிடப்பதாக அக்கம்பக்கத்தினர் முன்பு நாடகமாடியுள்ளார். பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து தாய், மனைவி உட்பட 5 பேரையும் போலீஸ் கைது செய்தனர். அவர்களில் விக்கி, குபேந்திரன் இருவரும் திருநங்கைகள் ஆவர். உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊசியில் மருந்தேற்றி உடலில் செலுத்துவது வழக்கம். அதே பாணியில் மருந்துக்கு பதில் வெறும் காற்றை இழுத்து உடலில் செலுத்தி ரத்தம் உறைந்து உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். ஏன்னா ஒரு ஏர் எம்பாலை கிரியேட் பண்ணணும் சிரிஞ்ச் மூலிமா அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது வால்யூம் ஆஃப் ஏரும் முக்கியம். இன்ஃபேக்ட் சர்ஜரிஸ் நடக்கிறப்ப அந்த மாதிரி ஏர் எம்பாலை நடக்கலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஈவன் ஐவி ட்ரிப்பு, ஸ்மால் சிரிஞ்ச் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறப்பையும் நடக்கலாம். பட் ஜென்ரலாகவே ஹார்ட்டுக்கு கீழே இருக்கிறப்ப அவ்வளோ சீக்கிரம் நம்ம உடம்புலேயே மெக்கானிசம் இருக்குது, அதெல்லாம் அப்சார்ப் ஆகிக்கும். பட் அந்த வால்யூம் ஜாஸ்தி ஆகிறப்ப, ஏர் அதிகமாக புஷ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஏர் எம்பாலிசம் இது மெயினாக ஹார்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ காற்று நம்ம ஆக்சிஜன் லெவலை பிளாக் பண்ணுறது. ஸோ இமீடியட்டாக டெத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது சிம்பிள் நீடில் நம்ம சொல்கிறோம், ஒரு சிரிஞ்சுன்னு சொல்கிறோம். பட் இதனால் பாருங்கள், ஒரு மர்டர் கேன் ஹேப்பன்றது இட் இஸ் அன் அலார்மிங்கான விஷயம். சோஷியல் மீடியா ரொம்ப காமன். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் சோஷியல் மீடியா, யூடியூப் இதெல்லாம். ஸோ எல்லாமே அவைலபிலிட்டி தேர் ஷுட் பி அ ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால். அதாவது சில விஷயங்கள்லாம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிறது நல்லது. எல்லாத்துக்கும் சில விஷயங்கள் தெரியணுன்றது அவசியம் கிடையாது. அந்த முறையை பின்பற்றி திருச்சியில் கணவரை அவரது தாயார் துணையுடன் மனைவியை கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.